கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனமும் ஜெபத்திலே இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளாக இருப்பதனால இந்த மாதத்தின் ஒரு வாக்குத்தத்த வசனமாய் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த 8 மாதங்கள் அளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து சுகம்பல ஜீவன் ஆரோக்கியம் தேவைகளை சந்தித்து நடத்தினாரே. அந்த ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்தி அவரை துதிக்கிறேன். இந்த நாளில் விசேஷமாய் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வசனம், இந்த மாதத்தின் ஒரு வாக்கு தத்தமாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. நீ பயப்பட வேண்டாம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, உன்னை அழிக்கணும், நீ இருக்கக்கூடாது நினைக்கிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையாய் கொடுக்கிறார். எவர்கள் உனக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் கூடினார்களோ, கூடி பேசியிருப்பாங்கல்ல, இருக்கக்கூடாது, இந்த இடத்துல ஜெபம் பண்ணக்கூடாது, தேவனை துதிக்க கூடாது என்று சொன்ன ஜனங்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்களாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் ஒரு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தமான வார்த்தை. நன்றாய் கவனிங்க. யாரு விரோதமா கூடுறாங்களோ அவங்க பட்சத்துல வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு விரோதமா கூடினாலும் நீங்க அவங்கள விரோதியா நினைச்சிடாதீங்க. ஏன் சொன்னா அப்பதான் அவங்க பட்சத்துல வர முடியும். நாம் அவங்களை குறித்து தவறாவோ அவதூறாவோ ஏளனமாவோ பேசிவிட்டால் அவர்கள் நம் பட்சத்துல வரும்போது நாம் ஐயோ இப்படிலாம் பேசிட்டோமே, இவங்களை பத்தி அவங்ககிட்ட சொல்லிட்டோமேன்னு சொல்லி வேதனைப்படுவோம். அதனாலதான் ஆண்டவர் எழுதுகிறார், எவர்கள் உனக்கு விரோதமாய். அப்போ விரோதமா கூடுனா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்க உங்க பட்சத்துல வருவாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நமக்கு எழுதி கொடுக்கிறார் பாருங்க. விரோதமாய் எழும்புகிறவர் நம் பட்சத்துல வந்தே ஆவார்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை, கட்டாயம் நிறைவேறும். நமக்கு விரோதமா எழும்பினா அவங்க அழியணும் நம்ம நினைக்க கூடாது, அவங்க இல்லாம போகணும்னு நினைக்க கூடாது. அவங்க பட்சத்துல வருகிறவர்கள் அவங்க தான் விரோதமா எழும்புவாங்க. முதல்ல விரோதமா எழும்புவாங்க, அப்புறம் பட்சத்துல வருவார்கள். இதைத்தான் வேதம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம உங்களுக்கு விரோதமா என்ன கூட்டம் கூடினாலும் இது தேவனால் கூடின கூட்டம் அல்ல. இது தேவனை நினைச்சு கூடுற கூட்டம் அல்ல. இது நம் பட்சத்திலே கொண்டு வரக்கூடியதற்காக ஆண்டவர் செய்கிற கிரியை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எந்த காரியத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பட்சத்துல வருவாங்க. உங்க வேலையை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்க வேலையை விடாம பண்றாங்களா, உங்க பட்சத்துல வருவாங்க. உங்களை கண்டுக்கிடாம இருக்காங்களா, உங்க பட்சத்துல வருவாங்க. உங்களை நஷ்டப்படுத்துறாங்களா, உங்க பட்சத்துல வருவாங்க. ஆண்டவர் கொண்டு வருவார். அது ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துல இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புறாங்களோ, விரோதமா யாரெல்லாம் கூடி பேசுறாங்களோ அவங்க உங்க பட்சத்துல வருவார்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க அதுக்கு யுத்தம் செய்யக்கூடாது, நாம அதுல யுத்தம் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவரையே பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் போல நம்ம இடத்துல தாழ்மை இருக்க வேண்டும், மனதளவிலே தாழ்மை இருக்க வேண்டும். இவர்கள்லாம் எனக்கு விரோதமா பேசினாங்க, அதனாலதான் கர்த்தர் என் காலடியில கொண்டு வந்துட்டார் என்று பெருமை பேச்சு பேசிவிடக் கூடாது. நல்லா கவனிங்க. அண்ணன் தம்பி முதல்ல எதிர்ப்பாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பை எதிர்த்தார்கள், யோசேப்பை குழியில கொண்டு போட்டார்கள். நடந்தது என்ன? யோசேப்பினுடைய கால்களிலே தெண்டலிட்டு பணிந்தார்கள். யோசேப்பு முகமுப்புற விழுந்து பணிந்தார்கள். அப்படி கர்த்தர் காரியங்களை செய்வார். பட்சமாய் வர கிருபை செய்வார். கூட பிறந்த சகோதரர் மேல அன்பில்லாதபடி சகோதரருடைய சொப்பனத்தினாலே அவனை பகைத்தார்கள். அப்போ யோசேப்பு அவங்கள பகைக்கல. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமத்தினால யோசேப்பு அன்பு வைத்தார். அதான் யோசேப்பு கனிதரும் செடி. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நம்ம யாரையும் பழிக்க கூடாது, நம்ம யாரையும் அழியணும் நினைக்க கூடாது.
தேசம் தேவனுடையது. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருடையவர்கள். சொந்த ஜனம், அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. உங்க செயல்பாடு அவங்களுக்கு பிடிக்காது. கர்த்தர் அவங்களுக்கு உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது அவங்க நம் பட்சத்துல வருகிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பட்சத்துல வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. சொந்தக்காரங்கெல்லாம் தங்க காசுகளை கொடுத்து, வாரங்களை கொடுத்து மகிழ்வித்தார்களாம். அப்ப யாரு நமக்கு விரோதமா எழும்புவார்களோ அவர்களை இந்த பட்சத்தில் கொண்டு வருகிறவர் ஆண்டவர். கட்டாயம் கொண்டு வருவார். விரோதமா எழும்புறவங்க அதிகமா இருந்தா தானே பட்சத்துல வருவாங்க. அப்ப விரோதமா இருக்கிறவங்க அதிகமாகட்டும், சந்தோஷப்படுவோம். ஏன் கவலைப்படணும்? ஏன் துக்கப்படணும்? எனக்கு விரோதி அதிகமாகட்டுங்க, அப்பதானங்க என் பட்சத்துல வருவாங்க. 1 கோடி விரோதி இருந்தா 1 கோடி பேர் பட்சத்துல வருவான். 10 கோடி விரோதி இருந்தா 10 கோடி பேர் என் பட்சத்துல வருவான். இதுதான் வார்த்தை, ஆண்டவர் எழுதித்த வார்த்தை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. உங்க பட்சத்தில் வருவார்கள். உங்கள் பட்சத்தில், உங்க பக்கத்துல வருவாங்க. உங்ககிட்ட ஒரு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. உங்ககிட்ட சில ஒரு ஆசீர்வாதங்களை கேட்பாங்க. உங்ககிட்ட இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நாட்கள் சமீபத்திருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம யார் கூட்டம் கூடினாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா என்ன வேணாலும் பேசட்டும். உங்களுக்கு விரோதமா எது வேணாலும் பேசட்டும். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்துல வருவாங்க. கட்டாயம் வருவார்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தாரும். சமாதான குறைவு நீங்கட்டும். மன